தயவு செஞ்சு இதை கொஞ்சம் கவனமா கேளுங்க. நான் பொள்ளாச்சியில் இருக்கிற ஒரு கிராமத்திலேருந்து வரேன். இங்க ராத்திரி நேரத்தில் நடக்கிற அந்த பயங்கரமான விஷயங்களை உங்களுக்கு அவசரமா சொல்லணும் தான் வந்திருக்கேன். இது சும்மா கதையெல்லாம் இல்லைங்க, எங்க நிஜ வாழ்க்கை. இதை நீங்க முழுசா கேட்டாதான் அந்த மர்மத்தோட ஆழம் உங்களுக்கு புரியும். நள்ளிரவுல எங்க தென்னந்தோப்புகள் இப்படிதான் கும்மிருட்டா அமைதியா இல்ல ரொம்ப ஆபத்தா இருக்கும். அந்த இருட்ட கொஞ்சம் உத்து பாருங்களேன். அந்த சூழ்நிலைய ஃபீல் பண்ண முடியுதா உங்களால? தூரத்துல காத்து ஊளையிடுற சத்தமும் தரையில மெதுவா உரசிட்டே வர்ற அந்த இரும்புச் சங்கிலியோட சத்தமும் உங்க காதுல கேக்குதா? இந்த நள்ளிரவு நேரத்துல தான் எங்க கிராமத்தோட மொத்த நிம்மதியும் போகுது. தென்னந்தோப்பு திகிழ். பகல் நேரத்துல பொள்ளாச்சி எவ்வளோ அமைதியான அழகான இடம்னு உங்க எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். ஆனா சூரியன் மறைஞ்சதும் இங்க நடக்கிறதே வேறங்க. இயற்கைக்கு மாறா ரொம்ப அடர்த்தியான ஒரு பனிமூட்டம் மொத்த தோட்டத்தையும் அப்படியே மூடிடும். நான் சொல்றது சாதாரண பனி இல்ல, எதையோ மறைக்கிறதுக்காக போத்துன ஒரு போர்வை மாதிரி இருக்கும். ராத்திரியானா ஏன் யாரும் வீட்டை விட்டு வெளியே வர மாட்டேங்கிறோன்னு இப்ப புரியுதா? அந்த பனிக்குள்ள நம்ம கண்ணுக்கு தெரியாத ஏதோ ஒன்னு ஒளிஞ்சிட்டு இருக்கு. காணாமல் போன சிறுவர்களின் மர்மம். அந்த பசங்க ராத்திரி நேரத்துல காணாம போயிட்டாங்க. அவங்க எங்க போனாங்க, என்ன ஆனாங்கன்னு எந்த ஒரு தடையுமே இல்ல. அந்த இயற்கைக்கு மாறான பனிமூட்டம் தான் அவங்கள அப்படியே முழுங்கிடுச்சு. கடைசியா அவங்க விட்டுட்டு போனது ஒன்னே ஒண்ணுதான், ஒரு கேமரா. இந்த உண்மைகளை நீங்க ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும். ஏன்னா அறியாமையால தான் அவங்க காணாம போனாங்க. நீங்களும் அதுக்கு அடுத்த பலியா மாறிடக்கூடாது பாருங்க. கண்டெடுக்கப்பட்ட கேமரா பதிவுகள் மற்றும் அதில் இருக்கும் கோளாறுகள். அந்த வீடியோ பாத்தீங்கன்னா மொபைல் போன்ல எடுக்கிற மாதிரி 9:16 ரேஷியோல தான் ரெக்கார்ட் ஆயிருந்தது. சினிமாவில் வர்ற மாதிரி இருட்டு. அந்த இருட்டுல மரண பயத்தோட அந்த பசங்க ஓடுற காட்சிகள், அவங்களோட கடைசி நிமிட பதற்றமோ எந்த பக்கம் போறோன்னு தெரியாத அந்த பயமோ அதுல அப்பட்டமா தெரிஞ்சதுங்க. இது ஏதோ படப்பிடிப்பெல்லாம் கிடையாது, உசிரை காப்பாத்திக்கிறதுக்காக அவங்க நடத்தின ஒரு நிஜமான போராட்டம். அந்த 85 செகண்ட் வீடியோல என்ன நடந்துச்சு தெரியுமா? 5 செகண்ட்லயே அந்த அடர்ந்த பனிக்குள்ள ஒரு கடுமையான பயம் நம்மளையும் தொத்திக்கும். 45வது செகண்ட்ல இதை நினைச்சாலே எனக்கு இப்போ கூட கை காலா நடுங்குது. வீடியோவில் நிறைய தொழில்நுட்ப கோளாறுகள், அதாவது பயங்கரமா கிளிட்ஸ் ஆகுது. அப்போ மரத்துக்கு பின்னால ஒரு இருண்ட நிழல் உருவம் அந்த பசங்களை துரத்திட்டு வர்றது ரெக்கார்ட் ஆயிருக்கு. சரியா 1 நிமிஷம் 25 செகண்ட்ல எல்லாம் முடிஞ்சு வீடியோ கட் ஆயிடுது. அந்த கடைசி நொடிகள் இருக்கே, சத்தியமா வார்த்தையால சொல்லவே முடியாதுங்க. நிழல்கள், சங்கிலிகள் மற்றும் காலடி ஓசைகள். இத கொஞ்சம் அப்படியே மனசுல கற்பனை செஞ்சு பாருங்க. முதல்ல ஒரு பயங்கரமான காத்து ஊளையிடுற மாதிரி ஒரு சத்தம் கேட்கும். அப்புறம் அந்த நிசப்தத்தை கிழிச்சுக்கிட்டு மண்ணுல ரொம்ப கனமான நிஜமான காலடி சத்தம் நம்மள நோக்கி வர்ற மாதிரி இருக்கும். அதை தொடர்ந்து பெரிய இரும்பு சங்கிலிய தரையில இழுத்துக்கிட்டே வர்ற அந்த பயங்கரமான சத்தம் அந்த மரங்களுக்கு நடுவுல எக்கோ அடிக்கும். நம்ம கண்ணுக்கு தெரியாத ஏதோ ஒரு உருவம் ஒவ்வொரு அடியா நம்மள நெருங்கி வருதுங்கிறத இந்த சத்தங்கள் நமக்கு உணர்த்துது. இப்போ ரொம்ப முக்கியமான, அதே சமயம் ரொம்ப திகழான ஒரு கேள்வியை நான் உங்ககிட்ட கேட்குறேன். அந்த இருட்டு போர்த்திய தென்னந்தோப்புல அந்த கனமான இரும்பு சங்கிலிகளை இழுத்துக்கிட்டே வர்றது என்னவா இருக்கும்? இல்ல யாரா இருக்கும்? இதுதான் இன்னைக்கு வரைக்கும் எங்களை உறைய வச்சிருக்கிற ஒரு மிகப்பெரிய மர்மம். இருட்டில் ஒலிக்கும் கிசுகிசுப்பு. நான் இங்கதான் இருக்கேன். அந்த வீடியோவோட பேக்ரவுண்ட்ல தனியா கேட்ட குரல் இதுதான். ரொம்ப ஆழமான, பயமுறுத்துற மாதிரியான ஒரு கிசுகிசுப்பான குரல் உங்க காதுக்கு ரொம்ப பக்கத்துல வந்து நான் இங்கதான் இருக்கேன் அப்படின்னு சொல்றத நினைச்சு பாருங்க. இந்த ஒரே ஒரு வார்த்தை தாங்க ஒட்டுமொத்த கிராம மக்களையும் இன்னைக்கு வரைக்கும் பயத்துல உறைய வச்சிருக்கு. ஏதோ ஒன்னு இருட்டுல இருந்து நம்மள கவனிச்சுக்கிட்டே இருக்குங்கிறத சொல்ற ஒரு கொடூரமான அறிவிப்பு இது. அந்த 85 செகண்ட் வீடியோ முடியறப்போ நம்மளால கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத ஒரு அதிர்ச்சியான திருப்பம் இருக்கு. மரத்துக்கு பின்னால தெரிஞ்ச அந்த இருண்ட நிழல் உருவம் நாம நினைச்சதை விட அந்த பசங்களுக்கு ரொம்ப ரொம்ப பக்கத்துல இருக்குங்கிறத அந்த கடைசி சில நொடிகள் நிரூபிக்குது. அவங்க தப்பிக்க எந்த ஒரு வழியுமே இல்ல அப்படிங்கறத அந்த திருப்பம் நமக்கு தெளிவா காட்டிடுச்சு. நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன். இந்த ஆதாரங்கள் எல்லாத்தையுமே நீங்க பார்த்துட்டீங்க. ஆனா பயம் இன்னும் முடியல. ஒரு நிமிஷம் உங்க சுத்தி என்ன நடக்குதுன்னு கவனிங்க. அந்த பொள்ளாச்சியோட நிழல்கள் எப்பவுமே எங்களை கவனிச்சுக்கிட்டே இருக்குதுன்னா, இப்போ நீங்க உட்கார்ந்துருக்கிற உங்க அறையில உங்களுக்கு பின்னால் நீங்க தனியா தான் இருக்கீங்கன்னு உங்களால உறுதியா சொல்ல முடியுமா? அந்த சங்கிலி சத்தம் மெதுவா உங்க காதுகளுக்கும் கேட்க ஆரம்பிக்குதா? ரொம்ப கவனமா இருங்க.